ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம லீனியர் சர்ச் பற்றி கற்றுக்கலாம். ஸோ இதுக்காகவே நான் ஒரு அரே வச்சுருக்கேன். ஸோ இந்த அரேயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நம்பர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே அன்சார்ட்டடாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எதையுமே நான் அடுக்கி வைக்கல, எல்லாம் இஷ்டத்துக்கு தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் லீனியர் சர்ச்சுக்கு பதிலாக பைனரி சர்ச் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த அரே கண்டிப்பாக உங்களுக்கு சார்ட்டடாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த தகவல். ஸோ இப்போ நம்ம லீனியர் சர்ச் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ லீனியர் சர்ச் இந்த சர்ச்சிங் கான்செப்ட்லேயே பொதுவாக என்ன தான் நடக்கும் அப்படின்னா, யூசர் நம்மகிட்ட வந்து ஒரு நம்பர் கொடுப்பார், ஓகேவா. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு அரே இருக்கும். நம்ம வேலை என்னென்னா, நம்ம அறைக்குள்ளே யூசர் கொடுத்த நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று அந்த அறையோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி இல்லையா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அது வந்து அந்த கொஸ்டினை பொறுத்து. ஸோ இதுதான் கான்செப்ட். நம்மகிட்ட ஒரு அரே இருக்கும், அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் நம்ம அறையில் இருக்கா இல்லையான்னு தேடி பார்த்து சொல்லணும், ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம கோடிங் வைஸ் எப்படி பண்ணுறது, அதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணலாமா டெக்னிக்கலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து இந்த அரே ஃபுல்லாக நான் போய் பார்த்தேன்னா தான் தெரியும். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ யூசர் ஒரு 13வது நம்பரை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 13வது நம்பர் இருக்கா இல்லையா நம்ம பார்க்குறது நம்ம வேலைன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த நம்பர் நம்ம அறையில் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், தெரியாது இல்லை. ஸோ அறையை ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இதுன்னு இல்லை, எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக. ஏன்னா இது வந்து கரெக்டாக ஆர்டரில் இல்லை, கரெக்டாக. இப்போ இதே இது வந்து ஆர்டரை அடுக்கி வச்சுட்டு ஒரு 1 to 10 நம்பர் உள்ள ஒரு அரேன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ 10 எங்கன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அரையோட லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது தான் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பராக வந்து தேடணும், ஓகேவா. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறது மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர கிளாஸஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் வைஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார் லூப் போட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அரேயை ஃபுல்லாக தேட போகிறோம், கரெக்டாக. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம தேடணும். ஸோ அந்த தேடுறதுக்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே ஒரே ஒரு இஃப் கண்டிஷன், அவ்வளோதான், வேலை முடிச்சு. இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்பிள், அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நம்ம வேல்யூவா, அவ்வளோதான். ஸோ அறைக்குள்ளே இருக்கிற நம்பரை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், அறையோட நேம் போடுவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். எப்போ வந்து நம்ம நம்பர் கூட அது மேட்ச் ஆகுதோ அப்போ அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட போகிறோம், ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போ ஃபார் லூப் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா அறையோட இண்டெக்ஸ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ 0லேருந்து ஃபார் லூப் எது வரைக்கும் போகணும், 7 வரைக்கும் 7 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 தான் லென்த்து. அப்போ வந்துட்டு 0லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு எது வரைக்கும் போகும், 6 வரைக்கும் போகும், கரெக்டாக. அப்போ 0 to 6 வரைக்கும் என் ஃபார் லூப் ரன் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓவர். ரெண்டாவது என்ன, இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன் என்ன செக் பண்ண போகிறோம், அரே ஆஃப் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு அவர் வேல்யூவா. ஸோ அரே ஆஃப் ஐ இண்டெக்ஸு ஈக்குவல் டு நம்ம எந்த நம்பர் யூஸ் எடுத்து வாங்கினோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இண்டெக்ஸை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு, ஓகேவா. ஸோ நீங்கள் கோடிங்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கஷ்டம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம கோடிங் போடலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸ்கேனர் கிளாஸ்க்காக, அப்புறம் ஒரு அரே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஒரு பிரிட்னிக் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். எதுக்குன்னா யூசர்லேருந்து நம்பர் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்காக. ஸோ இதில் இந்த எல்ன்றது நியூ லைனை மீன் பண்ணும். என்டர் தி நம்பருக்கு கீழே ஒரு நியூ லைன் வரும், ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம யூசர்லேருந்து ஒரு நம்பர் வாங்கிடலாம். அதை நம்ம அப்படின்ற வேரியபிளை சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் லூப். ஸோ இப்போ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த i=0ன்றது இண்டெக்ஸை குறிக்குது, 0th இண்டெக்ஸ். அப்புறம் அரே டாட் லென்த் வந்து 7 வரைக்கும் போகும், பட் லெஸ் தென் கொடுத்துருக்கனால 6 hours ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷன் அதே மெத்தட் அரே ஆஃப் ஐயும் நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடலாம், ஐ மீன் அதோட இண்டெக்ஸை. இப்போ வந்துட்டு நம்ம பிரேக் போட போகிறோம். ஏன் பிரேக் போடுறோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ 34 தான் அந்த நம்பர்னு வச்சுக்கோங்களேன், அதோட இண்டெக்ஸ் என்ன 1. அப்போது நம்ம மிச்ச நம்பர்லாம் தேடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ரூப்பை அங்கேயே பிரேக் பண்ணிடலாம்ல. ஸோ அதுக்காக தான் அந்த இப்போ வந்து ரிசல்ட் செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 34 கொடுத்துருக்கோம். ஸோ அதோட இண்டெக்ஸ் 1. அதே மாதிரி 9ஓட இண்டெக்ஸ் வந்துட்டு 3.